உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும். இந்த பாடலை, தெரிந்த பாடலை கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். சொல்லுங்க, உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். ஆமென். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சொல்லுவோம். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர், எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர். அவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எல்லாரும் இணைந்து சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஆமென். ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் இணைந்து அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். சொல்லுவோம், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆமென், ஆமென். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை Jesus. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவோம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். சொல்லுங்க, உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம்
ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உணர்ந்து உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆமென், ஆமென். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. உணர்ந்து சொல்லுங்க. என் கண்மலையானவரே, ஆமென். என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை, ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்பவரே, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே, தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தூயவரே, என் துணையாளரே, துணையாயிருப்பவரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. உணர்ந்து உணர்ந்து எந்தன் பலகீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயம் இல்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே. ஆமென், ஆமென். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே. எந்தன் உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். பாடுவோமா? எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஆமென். உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி 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 துதித்திடுவே. இயேசு ராஜா நீர் செய்த ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்திடுவே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே.
உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. உணர்ந்து சொல்லுங்க, எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம், என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான 37வது நாள் சுத்திகரிப்பு நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தும்படி, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கர்த்தரை துதிக்கும்படி கர்த்தர் நமக்கு தந்த இந்த கிருபையின் சாக்கியத்திற்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிற அருமையான ஊழியக்காரர்கள் பிரதர் சிவம் அவர்களுக்காக கர்த்தரை சோத்தரிக்கிறேன். அருமையான சகோதரி சத்யா சிவம் அவர்களுக்காகவும் கர்த்தரை நான் சோத்தரிக்கிறேன். எனவே நம்முடைய சபையை நேசிக்கிற தேவ பிள்ளைகள், நம்முடைய சபைக்காக ஜெபிக்கிற ஊழியக்காரர்கள், அருமையான ஊழியர்களை 2 பேரையும் கணவன் மனைவியாக இருவரும் இணைந்து பல இடங்களுக்கு, பல மாநிலங்களுக்கு கர்த்தர்களை கொண்டு போய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே குறிப்பாக பல கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய சபைகளை எல்லாம் போய் ஸ்ட்ரெங்தன் பண்ணும்படி, அது மாத்திரமல்ல ஒரு சில பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா மாநிலம் மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் கடந்து போய் கர்த்தருடைய ஊழியத்தை தியாகத்தோடு கூட செய்து வருகிற அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட அருமையான சகோதரி சத்யா சிவம் அவர்கள் நம்முடைய மத்தியில் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வர போகிறாங்க. எனவே அவர்கள் மூலமாய் கர்த்தர் இந்த 37வது நாளில் கர்த்தர் கொடுக்கக்கூடிய சுத்திகரிப்பின் செய்திக்காக திறந்த இருதயத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் பேசுகிற நேரமாக இந்த நேரம் இருக்கும். கரங்களை தட்டி அருமையான சகோதரி நம்ம வரவேற்கலாமா? க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. கர்த்தர் நல்லவர். இந்த பரிசுத்த உபவாச நாளிலே, இந்த 37வது நாளிலே நாம் யாவரும் பங்கு பெறும்படியாய் கர்த்தர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காய், பாக்கியத்துக்காய் நான் கர்த்தரை அதிகமாய் சோத்தரிக்கிறேன். எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பரிசுத்தமாகும்படியாய் தேவன் நம்மை வைத்திருக்கிற திட்டம், தீர்மானம், நோக்கம் நம் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காகவே இந்த பரிசுத்த உபவாச நாளை அவர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும்படியா அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நாமும் பரிசுத்தமாக வேண்டும் என்ற அந்த வாஞ்சையோடு கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய் நான் கர்த்தரை அதிகமாய் சோத்தரிக்கிறேன். அழைப்பு கொடுத்த அன்பு பாஸ்டர் அவர்களுக்காக, அவர்கள் குடும்பத்துக்காக, அவர் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக, சந்ததிக்காக நான் கர்த்தரை அதிகமாய் சோத்தரிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக வாஞ்சியோடு தாகத்தோடு இந்த உபவாசத்திலே கலந்து கொண்டு இருக்கிற உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை அதிகமாய் சோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும்
ஆவியானவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே படைப்பாய் மாற்றுமையா புதிதாக்கும் பரிசுத்தரே புது படைப்பாய் மாற்றுமையா உடைத்து விடும் உருமாற்றும் உடைத்து விடும் உருமாற்றும் பண்படுத்தும் பயன்படுத்தும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே. அன்பின் பரலோக தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த உபவாச நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் எங்களோடு இடைபடுவீராக. பரலோகத்துக்கும் இந்த பலிபீடத்திற்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கும்படிக்காய் கர்த்தருடைய ஆவியானவரே இறங்கி எங்களோடு நீங்க பேசும்படிக்காய் எங்களை தரைமட்டும் தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் சிறுகவும் நீங்கள் பெருகவும் ஆண்டவரே, எங்களோடு நீங்க இடைப்படுங்கப்பா. உங்க வல்லமை கர்த்தாவே பிள்ளைகள் அனுபவித்து ஆசீர்வதித்து இந்த இடத்துல இருந்து கடந்து போக நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் ஒரு மேன்மையான பரிசுத்தம் என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறார். என்ன தலைப்பு? மேன்மையான பரிசுத்தம். கர்த்தர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார், பரிசுத்தத்தை விரும்புகிறார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நாமும் எப்படி இருக்க வேணும்? பரிசுத்தராய் இருக்க வேணும் என்று சொல்லி அவர் மிக நம்மளை பரிசுத்தத்தின் நேராய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வாசிப்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நாம் வாசிப்போம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஹல்லேலூயா. தம் சொந்த இரத்தத்தினாலே நமக்கு அவர் பரிசுத்தம் செய்யும்படியாய் அவர் பாடுபட்டபடியினாலே தான் நமக்கு இந்த பரிசுத்தம் கிடைத்திருக்கிறது. யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறீங்க? கல்வாரி சிலுவையிலே இருந்துதான் நமக்கு பரிசுத்தம் கடந்து வருகிறது.
அதாவது சகல ஆசீர்வாதமும் சிலுவையில் இருந்து தான் நமக்கு என்ன செய்கிறது, கடந்து வருகிறது. அதிலே ஒன்று பரிசுத்தம். அது மேலான பரிசுத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்து நமக்காக பாடுபட்டபடியினாலே நம்முடைய பரிசுத்தம் சிலுவையிலிருந்து நமக்காக வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 17:19 இப்படியாய் சொல்லுகிறது, அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னை நானே பரிசுத்தமாக்குகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாகும்படிக்கு, அல்லேலூயா, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படிக்கு அவர்களுக்காக நான் என்ன செய்கிறேன், என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். அவ்வளவு பெரிய வல்லமை உள்ள பரிசுத்த தேவன் சொல்லுகிறார், என்னை நானே அப்படி எவ்வளவு முக்கியம் பாருங்க பரிசுத்தம். அவரே பரிசுத்தர், அவரே தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்வார் என்று சொன்னால், நாம் உளையான சேற்றினில வாழ்ந்தோம், தேவனற்றவர்களாக இருந்தோம், அந்நியர்களாக இருந்தோம், நம்ம எவ்வளோ உளையான சேற்றில அமிழ்ந்து போயிருந்தோம். நம்மளை தூக்கி எடுத்து நம்மளை பரிசுத்தமானாக நீதிமானாக அவருக்கு முன்பதாக நிறுத்தி கொள்ளும்படியாய் அவர் தன்னைத்தானே என்ன செஞ்சானா, பரிசுத்தமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஏன் தெரியுமா, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். 16-17 வசனங்கள் சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை என்ன செய்யும், நீ பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். நம்மளை பரிசுத்தமாக்குறது எது? சத்தியம். அல்லேலூயா. இயேசு என்றால் வார்த்தை, வார்த்தை என்றால் இயேசு. இயேசுவையும் வார்த்தையும் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அதுதான் சத்தியம், சத்திய வசனம். அந்த வசனத்தினாலே நம்மை என்ன செய்கிறார், நம்மளை பரிசுத்தமாக்குகிறார். அல்லேலூயா. ஏன்னா நீ என்னை உலகத்தை, பிதாவை நோக்கி அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை உலகத்துக்கு அனுப்புனீங்க இல்லையா, அதுபோல நானும் என்ன செய்வேன், என்னோடு இருக்கிறவர்களையும் நான் என்ன செய்கிறேன், உலகத்துக்கு நான் அனுப்புகிறேன். ஆகபடியினால் அவங்க என்ன செய்யணும், சாத்தான் மேற்கொள்ளாமல், தந்திரங்கள் உங்களை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு பரிசுத்தம் இருந்ததுன்னா எந்த சாத்தானும் உங்கள் பக்கத்தில் வர முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை பிடிக்க ஒரு கூட்டம் வந்தது. ஆனால் அவரை பிடிக்கும்போது நான் தான் இயேசு என்று சொல்லி அவர் முன்னால் அவர் சொல்லும்போது அவர்கள் என்ன செஞ்சாங்க, பின்னிட்டு விழுந்தார்கள். அவர் ஒப்பு கொடுக்காம அவரை யாரும் தொடவே முடியாது. அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள தேவன். அதுபோல நாமளும் இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்வோம் என்று சொன்னால் நம்மளை ஒருபோதும் சத்துரு என்ன செய்ய முடியாது, தொடவே முடியாது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை தேவன் என்ன செய்கிறார், விரும்புகிறார். மல்கியா 2:11 சொல்லுகிறது, பரிசுத்தத்தை சிநேகிக்கிற தேவன். அல்லேலூயா. பரிசுத்தத்தை என்ன செய்கிறாரா, சிநேகிக்கிறார். இந்த பொல்லாத உலகத்தில் நமக்கு எது தெரியுமா பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது? சிலுவை நமக்கு பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. இங்கே நாம் எங்கே பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரிசுத்தத்தை நாம் ஏன் எந்தெந்த இடங்களிலே நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் சில காரியங்களை கற்றுக் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் விரும்புகிறீங்க, நான் பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? எங்கெல்லாம் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும்? அல்லேலூயா. ஏன் நாம் பரிசுத்தத்தை கை கொள்ள வேண்டியது அவசியம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வீட்டிலே பரிசுத்தம். எங்கே பரிசுத்தம்? வீட்டிலே பரிசுத்தம். நான் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் பரிசுத்தமானா நடிச்சிடலாம், இருந்துடலாம். ஆஃபீஸில் போனால் ஒழுங்கான பிள்ளையாக நம்மளை காமிச்சிக்கலாம். சபைக்கு வந்தாலும் உங்களை போல பரிசுத்தவான்கள் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் அமைந்துவிடும். உண்மையா இல்லையா? ஆனால்
ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது தான் அந்த வீட்டில் கசப்பு இருக்கும், வெறுப்பு இருக்கும், காயங்கள் இருக்கும், எரிச்சல் இருக்கும், கோபம் இருக்கும், பொறாமை இருக்கும், பெருமை இருக்கும், சண்டை இருக்கும், வாக்குவாதம் இருக்கும். எல்லாமே இருக்கிற இடம் எது? வீடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 101 2-7 வரையும் தாவீது எப்படி தன் வீடு எப்படியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் என்று சொல்லி இந்த வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். உத்தமமாய் இருந்தா மட்டும் போதாது, நம்ம எப்படி இருக்கணுமா? விவேகமாக நடப்பேன். அப்பொழுது எப்பொழுது என்னிடத்தில் வருவீர். அவருடைய வாஞ்சையை பாருங்க. தேவன் என் வீட்டிலே தங்கியிருக்க வேண்டும் என்று சொன்னால் என் வீடு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப என் வீடு பரிசுத்தமாய் இருந்தால்தான் தேவன் தங்கும் தாபரிக்கும் ஸ்தலமாக அது மாற முடியும். அப்ப அவர் விரும்புகிறார், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் ஆண்டவரே. எவ்வளோ ஏக்கம் பாருங்களேன், தாகம் பாருங்களேன். உங்களுக்கு அப்படி ஒரு ஏக்கம் இருக்கா? உங்களுக்கு அப்படி ஒரு பாரம் இருக்கா? நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் நம்ம மத்தியில் நம்ம அருகாமையில் உட்கார்ந்து நம்மளோடு கூட அந்த ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அப்போ அந்த வீடு எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும், எவ்வளவு சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உத்தம இருதயத்தோடு நான் என்ன செய்வேன்? நடந்து கொள்வேன். உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். அவருடைய வாஞ்சையை பார்த்தீங்களா? இந்த வாஞ்சை ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனுக்கும் வேணும். என் வீட்டில் என் தேவன் வரணும், அவர் தங்கி இருக்கணும், அவர் உலாவி வரணும், அவர் நம்மளோடு இடைபடணும், நம்மளோடு பேசணும், நம்ம கூட அவர் தங்கி இருக்கணுன்ற அந்த வாஞ்சையும் விருப்பமும் உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை நாம் வாசிப்போம். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். தீங்கான காரியம் என் வீட்டில் இருப்பதில்லை. இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் தீங்கான காரியம் இருக்குது? எத்தனை தீமைகள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கு? நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க. உங்கள் கையிலேயே இருக்கு. இன்னைக்கு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது தெரியுங்களா? பெரியோர் முதல் சிறு பிள்ளை வரையும் ஆபாச வலைத்தளங்களுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் 90%. முதியோர் முதல் சிறு பிள்ளை வரையும் இன்னைக்கு ஆபாச வலைத்தளங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். என கண்மான தேவச்சனமே, நாம் எதில் அகப்பட்டு இருக்கிறோம்? எந்த தீமை நமக்குள்ள இருக்கு? இன்னைக்கு ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியது அவசியம். அவருடைய வருகை மிக 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 சமீபமாக இருக்கிறது. அவருடைய வருகையிலே நாம் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டியாய் நாம் காணப்பட வேண்டும் என்றால் அந்த பரிசுத்தம் இல்லாமல் அலங்கரிக்க முடியாது. நம்ம பரிசுத்தத்தினாலே நம்மை அலங்கரித்து கொள்ளும் போது மாத்திரமே அவர் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தப்பட்டு இருக்கிறோம் என்று அர்த்தம். இன்னைக்கு உங்கள் வீடுகளிலே இருக்கிற எல்லா தீங்கையும் நீங்கள் விட்டு ஒழிக்கணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என் வீட்டில் எந்த தீங்கும் இனி நடக்க கூடாது, நடக்க விட மாட்டேன். எந்த தீங்குக்கும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? ஒப்பு கொடுக்க மாட்டோம். எத்தனை தீமைகள் பிள்ளைகள் வாழ்க்கையில், கணவன்மார் வாழ்க்கையில், மனைவிகள் வாழ்க்கையில் எத்தனை தீமைகள், எத்தனை தீங்குகள். இன்னைக்கு அவைகளெல்லாம் விட்டு ஒழியும்படியாய் நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவரின் செய்கையை வெறுக்கிறேன். யாரெல்லாம் வழி விலகி போகிறாங்களோ, எதை வழி விலகுது?
தேவனுடைய வார்த்தைக்கு மிஞ்சி நடப்பதெல்லாம் வழி விலகி போகிற காரியம். அப்போ யாரெல்லாம் வழி விலகி, தேவன் இதை சொல்லி இருக்கிறார், இதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், அனுதினமும் உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. இன்னைக்கு 37 நாள் பரிசுத்தத்தை குறித்து உங்களுக்கு நேராய் வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை காரியங்களிலே நீங்கள் தீர்மானம் எடுத்தீர்கள் என்று எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, வழி விலகி போகிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் வழி விலகி போக மாட்டேன், உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய கிருபை எனக்கு கொடுங்கப்பா. அடுத்தது சொல்லுது வசனம் 4, மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேணும். மாறுபாடுள்ள இருதயம். சபைக்கு வந்தா ஒரு இருதயம் இருக்கும், வேலை ஸ்தலத்துக்கு போனால் ஒரு இருதயம் இருக்கும், வீட்டுக்கு போனால் ஒரு இருதயம் இருக்கும். இந்த மாறுபாடுகள் அகல வேணும். அல்லேலூயா. மாறுபாடான இருதயம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. என் அன்பு பிள்ளைகளே, நீங்க பரிசுத்தமா வாழணும். அவருக்கு நீங்க தேவை. அவருடைய சத்தியத்தின்படி நீங்க உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு அவருடைய காரியமாய் உங்களை அனுப்பும்படிக்காய் தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஆனபடியினாலே நீங்க பரிசுத்தத்தை தரித்து கொள்வது மிக மிக அவசியமான காரியம். அதனால மாறுபாடான இருதயம், மாய்மாலமான இருதயம் நமக்கு என்ன செய்யக்கூடாது? வாழ்க்கையும் இருக்கவே கூடாது. பொல்லாதவனை அறிய மாட்டேன். பொல்லாதவனோட நமக்கு தொடர்பு இருக்கா? பொல்லாத காரியங்களோட நமக்கு தொடர்பு இருக்கா? இன்னைக்கு எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பொல்லாத காரியங்களை நான் என்ன செய்ய மாட்டேன்? அறிய மாட்டேன்னு சொல்லுகிறார். அப்போ பொல்லாத வழிகளை விட்டு நம்ம என்ன செய்யணும்? விலக வேண்டும். 5வது சொல்லுகிறது, பிறரை ரகசியமாய் அவதூறு செய்ய மாட்டேன். பிறரை ரகசியமாய் அவதூறு. எத்தனை பேர் முகத்துக்கு முன்னால அழகா அவங்க போல யாருமே இல்லைங்கிற மாதிரி பேசுவாங்க, அன்பா பேசுவாங்க. ஆனால் பின்னால் போய் என்ன சொல்லுவாங்க? அவங்கள போய் அவதூறாய் பேசுகிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படி பேசி என்ன பலனை நீங்கள் அனுபவிக்க போறீங்க? வேண்டாம், விட்டுருங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, ரகசியமாய் இங்கே ஒரு வார்த்தை வெளியில் போனால் ஒரு வார்த்தை, மற்றவங்ககிட்ட பேசும்போது ஒரு வார்த்தை, இப்படி அவதூறான காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அதுதான் தாவீது சொல்றார், பிறனை ரகசியமாய் அவதூறு செய்ய மாட்டேன். மேட்டிமையான கண்கள். எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் கிரேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்டிமை. மற்றவங்களை எப்படி பார்க்கறது? துச்சமாய் அற்பமாய் பார்க்குற உணர்வுகள் வரவே கூடாது நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு. அப்பா அப்படி பார்த்துருந்தாங்கன்னா நம்ம ஒருவர் கூட இங்கே நிற்க மாட்டோம். சரியாம்மா? அப்பா அப்படி பார்த்துருந்தாங்களா நம்ம நிற்க முடியுமா? இங்கே நிற்கவே முடியாது. அவர் எளிமையும் சிறுமையுமானவர்களையும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் அவர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லோரையும் ஒரே கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மேட்டிமையான கண் நமக்கு இருக்கவே கூடாது. அல்லேலூயா. பெருநெஞ்சு உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். பெருநெஞ்சு உள்ளவனையும் நான் பொறுக்க மாட்டேன். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, 7வது வசனம் சொல்லுகிறது, கபடு பொய் வீட்டில் இருப்பதில்லை. கபடு செய்கிறவர்கள் என் வீட்டில் இருக்கக்கூடாது. பொய் பேசுகிறவர்கள் என் வீட்டில் இருக்கக்கூடாது. சின்ன பொய்யோ பெரிய பொய்யோ நம்ம வாழ்க்கையில் பொய் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு சாத்தானானவன் அநேகரை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான் என்பதற்கு அடையாளமாய் நாங்கள் போகிற இடங்களில் பார்க்கிற நாங்கள் காரியங்களை கண்டு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த தீமைகளெல்லாம் விட்டு நீங்கள் விலகிடுங்க. ஏன்னா ஒரு சகோதரியை எனக்கு தெரியும். அந்த சகோதரிக்கு அவ அந்த ஒரு 12th என்னமோ இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது
அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தங்கச்சி ஒரு தம்பி. இந்த 2 பிள்ளைகளையும் கண்ணின் மணி போல காத்து, தகப்பன் இறந்த பிறகு தாயாரையும் சரி, தன்னுடைய தம்பியும் சரி, தன்னுடைய தங்கையும் சரி, ஒரு தகப்பனுக்கு என்ன ஒரு நடத்துதல் இருக்குமோ அது போல ஸ்ட்ராங்காக நின்று அந்த பொண்ணு நடத்தினான். நல்ல வேலை கிடச்சிது, அவங்க அப்பாவோட வேலை கிடச்சிது. அதை வச்சு அந்த 2 பிள்ளைகளுக்கும் நல்ல திருமணம், ஒரு தகப்பன் இருந்தால் கூட செய்ய முடியாத ஒரு திருமணத்தை அவ்வளோ அழகாக செய்து முடித்தார். அதே மாதிரி அந்த கம்பெனியிலே அவள் வைராக்கியம் உள்ளவளாய், ஆண்டவருடைய பிள்ளையாய் அவள் தரித்திருந்ததை நாங்கள் பார்த்துருக்கிறோம். எத்தனையோ எதிர்ப்புகள் மத்தியில், எத்தனையோ உபத்திரவங்கள் மத்தியில் ஸ்ட்ராங்காக நின்ன பிள்ளை. ஆனால் இன்னைக்கு சமீபத்தில் ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னால் நாங்கள் கவுன்சிலிங்க்கு அந்த பிள்ளைக்காக போயிருந்தோம். என்ன நடந்தது தெரியுங்களா? அந்த பிள்ளை இப்போ கிட்டத்தட்ட 40 வயசு பக்கம் இருக்கும். அந்த மகள் ஒரு இந்து பாயோட லவ் பண்ணி அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அவன் பயங்கர விக்கிரக ஆராதனைக்குரியவன். விக்கிரங்களை தனக்கு பின்னால் ஆஃபீஸில் ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதை எடுக்கணும்னு சொல்லி உபவாசம் இருந்து ஜெபித்து அந்த ஃபோட்டோவை எடுத்த பொண்ணு. அப்படிப்பட்ட பொண்ணு, ஸ்ட்ராங் ஃபெய்த் உள்ள பொண்ணு, இன்னைக்கு சத்ரு அவளை வஞ்சித்து இப்போ இத்தனை காரியமும் அவள்கிட்ட இருக்குது. பொய் சொல்ல மாட்டா, தீங்கா நினைக்க மாட்டா, வழி விலகி போகாத ஒரு நேர்மையான பாதையில் இருந்த பொண்ணு. மாறுபாடான இருதயம் அவளுக்கு இல்லை, நேர்மையான இருதயம் இருந்தது. பொல்லாதவனை அவள் அறியாமல், பொல்லாதவங்களை கண்டாவே தூர விலகி போயிடுவா. பிறரை ரகசியமாய் அவதூறு செய்யவும் மாட்டாள். இப்படிப்பட்ட பெண் தான். ஆனால் இன்றைக்கு அவளுடைய நிலைமை என்ன தெரியுங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு கவுன்சிலிங் கொடுத்தோம், அந்த பிள்ளைக்கு ஸ்ட்ராங்காக ஒரு மைண்டில் அவன் இல்லாமல் நான் வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரி அவர் பலவீனப்பட்ட ஒரு பெண் தான். அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டது எங்கள் இருதயம் அந்த பிள்ளைய. ஏன்னா அந்த பிள்ளைய சிறு காரியத்திலேருந்து நாங்கள் பார்த்துருக்குறோம். அந்த பிள்ளை அப்படியே தலைகீழாக மாறிப்போன காரியத்தை பார்த்து எங்களால் சகிக்கவே பொறுக்கவே முடியல. இன்னைக்கு சாத்தான் தயவு செய்து உங்கள் பிள்ளைகள், உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், நேற்று சொன்னாங்க ஆவிக்குரிய நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை நம்ம எடுத்துகிட்டு போக முடியும்னா உங்கள் பிள்ளைகளை தான் பரலோகத்தில் கூட்டி சேர்க்க முடியும், இல்லையா? வேறு ஆஸ்தி, அந்தஸ்தை, வீடை, காரை கொண்டு போவீங்களா? முடியவே முடியாது. எதை கொண்டு போக முடியும்? நமக்கு கரங்களிலே கொடுத்த பிள்ளைகள். பரலோகத்தின் வித்து. அது அந்த வித்துக்கு நீர் பாய்ச்ச வேண்டியது நம்ம வேலை. அதை சரியானபடியிலே, சரியான முறையில் அவர்களை வழிநடத்தி கொண்டு போய் பரலோகத்தின் கரத்தில் கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்புங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஜீவனுள்ள வித்து, அது பரலோகத்தின் வித்து ஆனபடியினாலே நம்ம கரத்தில் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும்? எல்லா தீங்குக்கும், எல்லா பொல்லாப்புக்கும் நம்ம வீடு சுத்தமாக, கணவன் மனைவி சுத்தமாய் வாழ்ந்தால் அதை பார்த்து பிள்ளைகளும் என்ன செய்வாங்க? சுத்தமாய் வாழ்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உங்கள் வீட்டில் பரிசுத்த குலைச்சலாக்கும்படியாய் எந்த காரியம் இருந்தாலும் அதை விட்டு விலக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, தாவீது விரும்பினாரே, எப்பொழுது என் வீட்டில் தங்குவீர் ஆண்டவரே, எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் என்று ஏங்கினாரே, அதுபோல ஒரு ஏக்கத்தோடு ஆண்டவரே என் வீட்டை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. தீங்கான காரியம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பொல்லாதவன், வழிவிடுகிறவன் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கவடு, பொய் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மாறுபாடான இருதயம் எனக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் கேட்பீங்கன்னா, அவர் பரிசுத்தமுள்ள தேவன், பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன், பரிசுத்தத்தை சிநேகிக்கிற தேவன். வேற எதையுமே சிநேகிக்கிறேன் பைபிளில் இல்லைங்க. ஆனால் பரிசுத்தத்தை மாத்திரம்தான் நான் சிநேகிக்கிறேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அந்த தேவன் நம் மத்தியிலே இருக்கார். இன்னைக்கு மனதார உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் இருதயத்தை ஊற்றி தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வீடு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் விரும்புகிற பரிசுத்தத்தோடு என் வீடு இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது காரியம் பாருங்க, தேவ சபையிலே பரிசுத்தம். எங்கே பரிசுத்தம் இருக்கணும்? அடுத்து
தேவ சபையிலே பரிசுத்தம். சங்கீதங்களின் புஸ்தகம் 96:8-9 வாசிங்க பார்க்கலாம். அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை என்ன செய்யுங்க? தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அதாவது ஒரு சபை பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வார்கள் என்று சொன்னால், பூலோகத்தில் இருக்கிற யாவரும் என்ன செய்வாங்களா? அவர்களுக்கு முன்பாக பயப்படுவார்கள், நடுங்குவார்கள். இது உண்மையா இல்லையா? பாருங்க, மோசே அப்படியே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போகும்போது அது எல்லா ராஜாக்களும் இந்த கும்மலை பார்த்து என்ன செஞ்சாங்க? ஒரு பயமும் நடுக்கமும் அவர்களுக்கு பிடித்தது. அல்லேலூயா. அது மாதிரி ஆபிரகாம் குரூப்பாக போகும்போது அந்த பரிசுத்த ஜனங்களை பார்த்து அவங்களுக்கு என்ன வந்தது? அண்டை அயல் நாடுகளிலே பயமும் நடுக்கமும் அவர்களை பிடித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சபை பரிசுத்தமாக இருக்கும்போது, சபையில் பரிசுத்த அலங்காரத்துடனே சபை நாம் தொழுது கொள்ளும்போது, பூலாகத்தை சுற்றி இருக்கிறவங்க கொஞ்ச நாளைக்கு எதிர்த்து நிற்பாங்க. ஆனால் சபையில் பரிசுத்தம் காணப்படும் போது, சபையிலே பரிசுத்தத்தை நாம் தரித்து கொள்ளும் போது, பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் கர்த்தரை தொழுது கொள்ளும் போது, சுற்றி இருக்கிற ஜனங்கள் யாவரும் நம்மை கண்டு பயப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பாருங்க, சபை 1 கொரிந்தியர் 1:10-12 வரை, சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் ஒரே பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். கொரிந்து சபைக்கு யாருக்கு சொல்றார்? கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கும், அழைக்கப்பட்ட தேவனுடைய பரிசுத்தவான்களின் சபைக்கும் சொல்லுகிறார். பாருங்க, நீங்க எப்படி இருக்கணுமா? பிரிவினைகள் இல்லாமல் ஏக சிந்தை ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப சபைக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பிரிவினை இருக்கக்கூடாது, குரூப்பிசம் இருக்கக்கூடாது. சபை ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். சபைக்கு தகப்பன் யாரு? இயேசு கிறிஸ்து. அவருடைய பிள்ளைகள் நாம. நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பிரிவினைகள் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா நேற்றைய தினம் சொல்லும்போது சொன்னாங்க, பிரதர், தனக்குத்தானே பிரிந்திருக்கும் எந்த ராஜ்யமும் நிலைத்திருக்க முடியாது. அதாவது சாத்தானுடைய ஆஃபீஸ் ஒரு ஆர்கனைஸ்டு ஆஃபீஸ். ஹல்லேலூயா. அதனால நமக்குள்ள பிரிவினையை உண்டாக்க சாத்தான் திட்டம் போடுவான். ஏன்னா எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. சின்ன வயசில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? 4 மாடுகள் ஒன்றா சேர்ந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க புல்ல. அப்போ ஒரு சிங்கம் வருது. அவங்கள எப்படியாவது 4 பேர் சேர்ந்து இருக்கப்ப நம்ம போய் என்ன செய்ய முடியாது? அடித்து அவங்கள சாப்பிட முடியாது. ஆனால் அவங்கள தனித்தனியாக பிரிச்சுட்டா என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும். அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாடாக போய் சந்தித்து சொல்லுது, இதை விட கொழுமையான பதார்த்தத்தை நான் என்ன செஞ்சுக்கேன், அங்கே இருக்குது, அந்த இடத்துக்கு உன்னைய நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஒவ்வொரு மாடாக பிரிக்குது. பிரித்து 4 இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு இப்போ இந்த சிங்கம் என்ன செய்யுது? ஒவ்வொரு மாடாக அடித்து சாப்பிடுது. அதுதான் சாத்தானுடைய தந்திரம். நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு அந்த காலத்தில் நீதியின் கதைகளை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இன்னைக்கு சாத்தான் என்ன செய்யக்கூடாது? பிரிவினையை சபைக்குள்ளே உண்டாக்கி நம்ம பிரிஞ்சு போக வச்சு அடித்து நம்மளை என்ன செய்யக்கூடாது? வீழ்த்தி விடக்கூடாது.
அதுக்கு நம்ம எச்சரிக்கையாய் நாம் இருக்க வேண்டும். ஒரு நாளும் பிரிவினை சபைக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. ஹல்லேலூயா. பிரிவினையை கொண்டு வருகிறது யாரு? குடும்பத்திலேயோ இல்லை உங்கள் சபைக்குள்ளேயோ எதுக்குள்ளேயோ பிரிவினையை கொண்டு வருது யாரு? சாத்தான். ஒரு விசை பால்யாங்கி சர்ச்சில் ஒரு கப்பிள்ஸ், அவங்க நல்ல ஆராதனைக்குரிய வீரர்கள், ஆராதனை வீரர்களாக கணவன் மனைவியாக இருந்தாங்க, ஆராதித்து கொண்டு இருப்பவர்கள். ஒரு நாள் நைட்டில் ஒரு 2 o'clock அவருக்கு கால் வருது, இப்போவே வாங்க, இப்போ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரலைன்னா உடனே ஒரு மரணம்தான் நடக்கும்னு சொல்லி அவங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே பால்யாங்கிச்சோ ஊழியெல்லாம் செஞ்சுட்டு டயர்டாக வந்து வீட்டுக்கு வந்தால் உடனே கார் எடுத்துக்கிட்டு ஓடினாராம். ஓடி போய் அந்த கணவன் மனைவியை விசாரிக்கும்போது அவர் நின்று சொல்கிறாராம், என் மனைவி அப்படி, அவளு அந்த மனைவியை பற்றி 1008 குறை. இந்த பக்கம் கேட்டால் கணவனை கேட்டால் மனைவியை கேட்டால் மனைவி கணவனை குறித்து 1008 குறை. இப்போவே எங்களை என்ன செஞ்சுருங்க, டிவோர்ஸ் பண்ணிடுங்க, இல்லைன்னா நாங்கள் நாளைக்கு மரணத்தை தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னாங்களாம். உடனே இவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. இப்படி ஒரு காரியம் நடக்குமான்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் அது. அப்போ அவர் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். உடனே ஜெபிக்கும்போது தான் ஆண்டவர் காட்டுனா, என்ன ஆண்டவரே என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், அவங்க கணவன் மனைவி நிற்கிறாங்க, அவங்க நடுவில் சாத்தான் நின்று கொண்டு அவங்க 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்லி கொள்வதை பார்த்து அவன் சிரித்து, அவன் கைகொட்டி சிரித்து கம்பீரமாய் சிரித்து கொண்டு அவங்களை எக்காலமாய் பார்க்குறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் காமிச்ச உடனே அவர் சொன்னா, நீதானா போ சாத்தானேன்னு போயிட்டார். ஜெபிக்கலை, ஒன்றுமே செய்யலை. அடுத்த நாள் ஆராதனையில் இவங்க வருவாங்களா எப்படி என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கார். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சண்டை நடந்த மாதிரியே இல்லாமல் கணவன் மனைவியாக வந்து அவர்கள் ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். உடனே இவருக்கு முடிஞ்சடையும் கூப்பிட்டு கேட்டாரா, என்ன சம்பவித்தது? எங்களுக்கு என்னன்னே தெரியலையா, என்ன நடந்ததுன்னே தெரியல, நீங்கள் வந்துட்டு போனீங்க, உடனே எங்களுக்குள்ள பெருத்த சமாதானம் வந்து நாங்களா அப்படி நடந்தோம், எங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சாத்தான் நம்ம நடுவில் வருவான். ஒன்று நீங்கள் நினைக்கணும், சாத்தான் நம்ம நடுவில், சபை நடுவில் சாத்தானுக்கு இடமே கிடையாது. அல்லேலூயா. நாம் சாத்தானை துரத்துறவர்கள், உண்மையா இல்லையா? அல்லேலூயா. நம்ம போனால் சாத்தான் என்ன செய்யணும், அலறணும். அந்த மாதிரி பரிசுத்தம் நமக்குள்ளே இருக்கும்போது நிச்சயமாய் சாத்தான் நம்மை பார்த்து என்ன செய்வான், அலண்டு அடுத்து ஓடுவான். அல்லேலூயா. நான் சபைக்குள்ளே வரமாட்டான். அப்போ பிரிவினை கொண்டு வருகிறது யாரே? சாத்தான். அடுத்தது வாக்குவாதங்கள், சத்தியத்தை குறித்து வாக்குவாதங்கள். ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும், ஏன் அதை செய்யணும் இதை செய்யணும், சத்தியம் ஏன் இப்படி சொல்லுது, ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சத்தியத்தை குறித்து வாக்குவாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ரீசண்டாக நாங்கள் ஆந்திரா போயிருந்தோம். அந்த அல்லேலூயா வார்த்தை குறித்து அங்கே ஒரு பெரிய தர்க்கம் போய்கொண்டு இருக்கிறது. பாஸ்டர் அல்லேலூயா சொன்னால் நாங்கள் எப்படி அல்லேலூயான்னு சொல்கிறது அப்படின்னு ஒரு தர்க்கம் போய்கொண்டு இருக்கிறது. இப்படி நிறைய வார்த்தைகளை கொண்டு தர்க்கங்கள் என்ன செய்து போய்கொண்டே இருக்கிறது. நமக்கு பைபிளை வாசிக்கிறீங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தை அது உண்மையுள்ளது, அது ஆவியும் ஜீவனுமாய் இருக்குது, அது உயிர்ப்பிக்கிற வார்த்தை, உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொண்ட வார்த்தை. எங்கள் பைபிளில் அல்லேலூயாவே இல்லைன்னு சொல்கிறாங்களாம். அல்லேலூயா. நாம் மூச்சுக்கு 300 தடவையும் அல்லேலூயா என்று சொல்லி பரலோக தேவனை அல்லேலூயா துதித்து யெகோவா தேவனை நம்ம என்ன செய்கிறோம், மகிமைப்படுத்துவதற்கு தான் அர்த்தம் அல்லேலூயா. ஆனால் அதே என்ன செய்யக்கூடாங்க, சொல்ல கூடாதுன்னு ஒரு தர்க்கம் என்ன செய்யுது போய்கிட்டு இருக்கு. அதுபோல் பைபிளை குறித்து வார்த்தைகளை குறித்ததான தர்க்கங்களை விட்டு நம்ம என்ன செய்யணும், விலக வேணும். அல்லேலூயா. அப்புறம் சபைக்குள்ள மனுஷரை சார்ந்து நம்ம இருக்கவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம வர்றோம், அப்பாவை பார்க்குறோம், அப்பாவை ஆராதிக்கிறோம்,
அப்பாவை மகிமைப்படுத்துகிறோம். நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவை சேர்ந்த. யார் உங்களுக்காக ரத்தம் சிந்தினது? கல்வாரி சிலுவையில் யார் உங்களுக்காக அடிபட்டது? உங்களுக்காக ரத்தம் சிந்தினது யாரு? பவுலா சிந்தினாரு? அல்லேலூயா. மனுஷனா சிந்தனா? இல்லை, கிறிஸ்து தான் உங்களுக்காக ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் சிந்தி உங்களை பாவங்களை கழுவி பரிசுத்தமாக்குனவர் அவர் ஒருவர் தான். அப்போ சபைக்கு நீங்கள் யாரை பார்க்க வரீங்க? அந்த குரூப்னா இந்த குரூப்னா இப்படி இருக்கவே கூடாது. மனுஷனை சார்ந்து இருக்கவே கூடாது. சபைக்குள்ளே என்னென்ன இருக்கக்கூடாது? பிரிவினை இருக்கக்கூடாது, வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது, மனுஷனை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை இருக்கவே கூடாது. அல்லேலூயா. இதெல்லாம் பரிசுத்த குலைச்சலை சபைக்குள்ளே கொண்டு வரும். அல்லேலூயா. ஆனபடியினாலே நாம் சபைக்குள்ளே வரும்போது சபை பரிசுத்த ஏக சிந்தை ஒரு மனதோடு. அன்னைக்கு பாருங்க, 120 பேர், அவங்களுக்கு வேற எந்த சிந்தையுமே இல்லை. அவங்க ஏக சிந்தை ஒரு மனதோடு காத்திருந்த போது தான் பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் இறங்கி வந்தார். அந்த வாஞ்சை உங்களுக்கு இருக்கா இல்லையா? அப்போ நீங்கள் சபைக்குள்ளே வரும்போது, ஆண்டவரே, ஒவ்வொருவரும் நம்ம இந்த மாதிரி ஜெபம் பண்ணோம்னா, ஆண்டவரே நாங்கள் சபைக்குள்ளே போகிறோம், எங்களுக்கு ஏக சிந்தை ஒரு மனதை நீங்கள் கட்டளையிட்டுருங்க. நாங்கள் அந்த அக்கினியின் வல்லமையை பார்க்கணும். அந்த பிரிந்திருக்கும் நாவுகள் எங்களுக்கு உண்டாகி இருக்கணும். பற்பல பாசைகளை பேசி நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தணுன்ற வாஞ்சை உங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் ஒவ்வொருவரும் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே, வீட்டில் இருக்கும்போதே, ஆயத்தப்படும் போதே நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே, எங்கள் சபையில் ஏக சிந்தை ஒரு மனதை தாங்கப்பா. நாங்கள் வேறு வேறு வீடுலேருந்து வந்தாலும் நாங்கள் ஒரே தகப்பனுடைய பிள்ளை அல்லவா? எங்களுக்கு என்ன வேணும்? ஏக சிந்தை ஒரு மனம் வேணும்ப்பா. அப்படி நீங்கள் செபித்துட்டு வாங்களேன், சபையில் அக்னி விழும், அபிஷேகம் கொழுந்து விட்டு எரியும். அல்லேலூயா. ஒரு மகிமையின் சபையாய் சாலமோன் ஆலயத்தை கட்டினது போது இறங்கின அதே மகிமை, மோசையின் கூடாரத்தை மூடின அதே மகிமை இங்கே நம்ம பார்க்கலாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் செக்கஸ்லோவோகியா என்கிற அந்த இருண்ட கண்டம் இல்லையா, அந்த இடத்துல கர்த்தரை சொல்ல முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இங்கிருந்து போன ஒரு 4 நபர் கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருந்தார்கள். இந்த தேசத்துக்கு ஒரு எழுப்புதல் வரணும், ஒரு மாற்றம் வரணும், இவங்க ரட்சிக்கப்படணும், இவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும்னு அவங்க ஜெபித்து கொண்டே இருந்தாங்களாம். ஒரு சின்ன இடத்துல ஒரு கூரை தான் போட்டு அவங்க ஜெபித்து கொண்டே இருந்தாங்களாம். பாருங்கள், பல வருடமாக இதையெல்லாம் வரவங்க போகிறவங்கெல்லாம் பார்த்துட்டே போகிறாங்க. பைத்தியக்கார மாதிரி கத்துறான், என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவங்க கிண்டல் கேலியெல்லாம் செய்துட்டு போனாங்க. ஆனால் ஒரு நாள் வந்தது, இவங்க என்ன ஜெபிச்சாங்கன்னா, ஆண்டவரே, நீங்கள் பரிசுத்த ஆவியின் அக்கினியை இந்த ஸ்தலத்துக்குள்ளே இறக்கிருங்க, அப்போ என்ன செய்யும், இந்த தேசமே ஒரு மாற்றத்துக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபித்த வேலையில் என்ன நடந்துதான், ஒரு நாள் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியின் அக்கினி அந்த கூரை மேலே என்ன செய்தான், பற்றி எரியுது. ஊர் ஜனங்களெல்லாம் சேர்ந்து வந்து அந்த அக்கினியை பார்க்குறாங்க. பார்க்கும்போது இனி அவங்க கத்திக்கிட்டு இருந்த 4 பேரும் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சா, உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த 4 பேரும் மகிமைக்குள்ளே நிறைஞ்சு அப்படியே தேவனை மெய்மறந்து அவர்கள் ஆராதித்து கொண்டு இருப்பதை எல்லா கண்களும் பார்த்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதிரி நம்ம சபைக்கு ஒரு ஆராதனை வேணும். அந்த மகிமை இறங்கணும், அந்த வல்லமை இறங்கணும், நம்ம கண்கள் அதை பார்க்கணும். அந்த வாஞ்சை ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாய் நம் சபையை அப்படியாக வல்லமையாய் அக்கினியாய் தீப்பிழமாய் அவர் மாற்றுவதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம் தேவன் நல்லவர். நம்ம மனதின் விருப்பத்தை, வாஞ்சையை நிறைவேற்றுகிற நல்ல தகப்பனை நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அதுக்கேற்ற பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டோம்னா, நமக்குள்ள குரூப்பிசம் இருந்தால் தானே வேற 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 சிந்தையெல்லாம் தோணும் இல்லையா? பிரிவினை இருந்தால் தானே வேற வேற சிந்தையெல்லாம் தோணும். ஆனால் நம்ம ஒன்றா இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்கும் ஒரே மனம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் இங்கே கிரியை செய்வாரா, கிரியை செய்ய மாட்டாரா? அந்த மகிமைக்குள்ளே வந்தவங்க யாவரும் சொஸ்தமாகி போனாங்க. ஒன்றும் ஜபம் பண்ணல, அந்த மகிமைக்குள்ளே தான் வந்தாங்க.
வந்தவங்க வியாதியஸ்தர் குணமானாங்க, பிசாசு பிடிச்சவர்கள் பிசாசின் கிரியை அழிக்கப்பட்டு போனது. இப்படிப்பட்ட அற்புதங்கள் தானாய் நடந்தது அங்க. ஹல்லேலூயா. நம்ம சபையும் அது மாதிரி என்ன செய்யணும்? மாறணும். ஹல்லேலூயா. யாருக்கு அந்த வாஞ்சை இருக்கு? நான் சீக்கிரமாய் முடிக்க விரும்புகிறேன். மூன்றாவது, நாம் வேலை ஸ்தலத்திலே எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாய் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு எங்கு போனாலும் நம்ம சாட்சியாக இருக்கும். உலகம் முழுவதும் சாட்சி நாம தான். சாட்சிகளாய் நாம் இருக்கணும். உண்மையா இல்லையா? ஹல்லேலூயா. வாசிப்போம் தானியேல் 6:22. பாருங்க, தானியேல் மனுஷருக்கு முன்பதாகவும் தேவனுக்கு முன்பதாகவும் உத்தமமாய் இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாருக்கு முன்னால? மனுஷருக்கு முன்னாலையும் தேவனுக்கு முன்னாலையும் உத்தமமாய் இருந்தது. அந்த தரியு ராஜா அரசாண்ட அந்த நாட்களிலே அவர் இந்த மனுஷனுக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆவி இருக்கிறது என்பதை அவர் கண்டறிந்தபடியினாலே இவர் பிரதானிகளுக்கெல்லாம் மேற்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை தானியேலுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்திருந்தார். இந்த நினைப்பை அறிந்த அந்த பிரதானிகள், மற்ற பிரதானிகள் என்ன செஞ்சாங்க? இவரை நம்ம என்ன செய்யணும்? இது குற்றம் கண்டுபிடிக்கணும்னா வேற எந்த காரியத்திலையும் இவன் நேர்மையா இருக்கிறான், உண்மையா இருக்கிறான். வேற எந்த காரியத்திலையும் இவரை குற்றம் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா தானியேல் 6:5 சொல்லுது, தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்த முடியாது. அப்ப எவ்வளவு நேர்மையா அவர் நடந்திருப்பார். குற்றமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு பாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவங்க சொல்றாங்க அவனுடைய தேவன், அவனுடைய தேவன். அப்ப அந்த தேவன் நாமம் அங்கே என்ன செய்து மகிமைப்படுகிறது. வேலை ஸ்தலத்திலே தேவனுடைய நாமம் என்னகிறது? மகிமைப்படுகிறது. இவன்ட்ட ஒரு குற்றமும் நம்ம கண்டுபிடிக்க முடியவில்லையே, அவனுடைய தேவன் என்பதை குறிப்பிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் தானியேல் 6:16 வாசிங்க. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். அங்க மகிமைப்படுதா? அங்க சொல்றாங்க அவனுடைய தேவன். இங்க என்ன சொல்றாரு அவரு? தரியு ராஜா என்ன செய்வாரு? என்ன சொல்றாரு? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று தப்புவிப்பார் என்றான். அல்லேலூயா. இப்ப நம்ம நிமித்தம் நம்ம வேலை ஸ்தலத்துல நாம செய்கிற தொழிலில் செய்கிற எல்லா நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலையும் உண்மையாக இருந்தால் நீங்கள் எந்த தெய்வத்தைப்பா ஆராதிக்கிறீங்க? இவ்வளோ உண்மை உள்ளவராக இருக்கிறீங்களே என்று சொல்லி நம்மை பற்றி நம் தேவனின் நாமம் உயர்த்தப்படுவதற்கு நாம் ஒரு சாட்சியாக என்ன செய்யணும்? இருக்கணும். தானியேலின் தேவன், அல்லேலூயா. அப்போ அந்த நாமம் எவ்வளவாய் அது மகிமைப்படுகிறது தெரியுமா? அல்லேலூயா. உன் தேவன், அவனுடைய தேவன். இன்னொரு காரியத்தை கூட வாசிக்கிறான். 6:23 வாசிங்க. தானியேல் 6:23. மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கி விடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவன் சேதமும் காணப்படவில்லை. அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினால் அவருடைய தேவன், அவனுடைய தேவன், தன் தேவன், இங்க உன் தேவன்.
அப்ப தேவனுடைய நாமத்தை அங்க என்ன செய்கிறாங்க? மகிமைப்படுகிறது. உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்க வேலை ஸ்தலத்தில் எத்தனை பேர் வேலை செய்கிறீங்க? எத்தனை பேர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க? எல்லா இடத்துலையும் தேவனுடைய பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுறீங்களா? உண்மையாக இருக்கிறீங்களா? உத்தமமாக இருக்கிறீங்களா? உங்கள் வார்த்தை, உங்கள் பேச்சு, உங்கள் நடக்கை எப்படி இருக்கிறது? உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் அதை விரும்புகிறார். என் பிள்ளைகளே, நீங்கள் வேலை ஸ்தலத்திலையும் நீங்கள் ஆராதிக்கிறவ தேவன் யார் என்பதை அவர்கள் அறிந்து என்ன கேட்பாங்க? ஒரு தப்பு செஞ்சுட்டா உடனே என்ன கேட்பாங்க? உங்களை பார்த்து சொல்லுங்க. கிறிஸ்துவனா இருந்து நீயா இப்படி செஞ்ச கேட்பாங்களா மாட்டாங்களா? வேற யாரையாவது கேட்குறாங்களா? ஆனால் கிறிஸ்துவர்களை மட்டும் ஏன் கேட்குறாங்கன்னா, அவங்க அறிஞ்சிருக்காங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமல்ல தேவன். பரிசுத்த தேவனை ஆராதிக்கிறபடியினாலே அவர்களும் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையிலே தான் புறஜாதி மக்கள் நம்மளை பார்த்து கேட்குறாங்க, நீ கிறிஸ்துவலா என்று சொல்லி, நீ கிறிஸ்தவனா என்று சொல்லி. இன்னைக்கு நம்ம எத்தனை இடத்துல தேவன் நாமம் தூசிக்கப்படும்படியாய் நம்ம நடந்திருக்கோம் நினைத்து பாருங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஏன்னா ஆண்டவர் வேலை ஸ்தலத்தில் அவர் நாமம் மகிமைப்படும்படி கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருந்தா அநேகத்தில் நம்ம என்ன செய்வார்? அதிகாரியாய் வைப்பதற்கு அவர் போதுமானவர். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நாமளாம் நம்ம படித்து நம்ம அறிவை நம்ம டேலண்டெல்லாம் யூஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ஜாப் கிடச்சிது, இந்த சேலரி நமக்கு அதனால தான் வருது, அப்படியெல்லாம் நம்ம நினச்சிக்கிறோம். நோ 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 நோ. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாசலை திறக்காம, கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை கொடுக்காம உங்களால் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே உங்களை நடத்துகிறார். கர்த்தர் ஒருவரே உங்களை போஷிக்கிறார். கர்த்தர் ஒருவரே உங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து தருகிறார். கர்த்தர் ஒருவரே உங்க வேலையை நியமிக்கிறார். இதெல்லாம் நம்ம அறிந்திருந்தோம்னா அவருக்கு முன்பதாக பயத்தோடு நடுக்கத்தோடு நமக்கு கொடுத்த வேலையிலே உத்தரவாதித்து நாம் உண்மையாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வேலை ஸ்தலத்தில் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். தானியேலை போல அவங்க சொல்லணும், உன் தேவன் உன்னை விடுவிக்க வல்லவர், உன் தேவன் பரிசுத்த தேவன் என்று சொல்லி அவருடைய நாமம் என்ன செய்யணும்? மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. நான்காவது காரியம் 2 ராஜாக்கள் 4:9 வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 4:9. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அல்லேலூயா. எலிசா சுனேமுக்கு வரும்போது அங்கே ஒரு கணம் பெற்ற ஸ்திரீ இருக்காங்க. அவங்க வற்புறுத்தி இவர் அடிக்கடி வந்து ஊழியம் செய்வதை பார்த்து இவருக்கு என்ன செய்கிறாங்க? வற்புறுத்தி இவங்களுக்கு உணவு ஆகாரம் கொடுக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்த ஸ்திரீ சொல்கிறாங்க தன் கணவனை பார்த்து, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மற்ற வீடுகளில் போய் தங்குற, ஏன்னா நீங்கள் ஒன்றை நினைக்கணும், கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் மேலே ஒரு கண்ணு இருக்குன்றதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. எலிசாவின் வாழ்க்கை கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இவர் எப்படி வராரு, எப்படி போகிறாரு, எப்படி இருக்காரு என்று என்ன செஞ்சது? கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. நம்ம ஒரு ஃபிஷ் டேங்கில் இருக்க ஃபிஷ், கடல் சமுத்திரத்தில் இருக்க ஃபிஷ் கிடையாது. அது எப்படி வேணா இருக்கும். ஆனால் ஃபிஷ் டேங்கில் இருக்க ஃபிஷ் என்ன செய்யும் தெரியுமா? தெரியாதா? நமக்கு எப்பவும் கவனிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அது மாதிரி நம்ம வாழ்க்கையை நாம் மற்ற வீட்டுக்கு போகும்போது எப்படி நடக்கிறோங்கிறத நாம் என்ன செய்யணும்?
தெரிந்து கொண்டு நடக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம மற்ற வீட்டுக்கு போகும்போது எப்படி நடக்கிறோம்? நம்மளை பார்த்து அவர்கள் பரிசுத்தமானு சொல்லுவாங்களா? அவதூறு பேசும்படியாய் மற்ற வீடுகளுக்கு போகக்கூடாது. புறங்கூறும்படியாய் மற்ற வீடுகளுக்கு போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்னது, அப்படியே ஒரு வீட்டுக்கு போனால் நம்ம எப்படி உட்காரணும், நம்ம பார்வை எப்படி இருக்கணும், நம்ம எப்படி அடக்க ஒடுக்கமாக இருக்கணும், மற்ற வீட்டுக்கு போனால் எப்படி பழகணும், எப்படி எந்த வார்த்தை கொண்டு பேசணும், எல்லாமே நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம் நம் பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. சிறு பிராயத்திலே அவர்களை ஒழுங்கும் கிரமமாய் என்ன செய்யணும்? வளர்க்க வேண்டும். அல்லேலூயா. நாம ஒழுங்கா இருந்தால் நம்ம பிள்ளைகளை என்ன செய்வாங்க? ஒழுங்கா வளருவாங்க. நேற்று சொன்னாங்களே, நாம வாழ்கிறோம், அவர்கள் நம்மை பார்த்து வளருகிறார்கள். நாம உண்மையும் உத்தமா பரிசுத்தமா இருந்தோம்னா நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளும் எப்படி இருக்கும்? பரிசுத்தமா. நம்மை பார்த்து அவர்கள் பரிசுத்தமாய், உண்மையாய், ஒழுங்காய், கிரமமாய் அவர்களும் வரையும். நீங்க டெய்லி பைபிள் வாசிச்சிங்கன்னா அவங்களும் வாசிப்பாங்க. தெரியுதோ தெரியலோ புக்கை. எனக்கு தெரிஞ்சு ஷாரன் ஒரு 2.5 இயர்ஸ் இருக்கும், மாண்டிசரியில் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அடிக்கடி பைபிளை எடுத்து திறந்து வச்சுட்டு அது மேலே கையை வச்சு என்னடா செய்கிற அப்படின்னு கேட்டால், அம்மா நாளைக்கு காம்படிஷன் இருக்குது, நான் கற்றுட்ட ப்ரே பண்ணுறேன். இந்த வார்த்தை என்ன வார்த்தைன்னு தெரியாது, கையை வச்சுட்டு நான் ப்ரே பண்ணுறேன், அதில் நான் என்ன செய்யணும்? வெற்றி எனக்கு கிடைக்கணும். அப்படி செஞ்சு எத்தனை வெற்றி அவங்க பெற்றிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் வாழ்கிறோம், அவங்க என்ன செய்கிறாங்க? நம்மளை பார்த்து வளர்றாங்க. அது அப்படியே வளர்ந்துட்டோம். நாம் அதிகமாக பைபிளை வாசித்தோம்னா, நம்ம அதிகமாக ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால், நம்ம அதிகமாய் எப்படி நாம் வாழ்கிறோமோ அதை பார்த்து தான் நம்ம பிள்ளைங்க பழகுவாங்க. நீங்கள் ஒழுங்கும் கிரமமாக ஒரு வீட்டுக்கு போகும்போது எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது. எல்லா பொருளையும் போய் தொடுவது தவறு. உரிமையாய் போய் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு உரிமையாக போய் தொடுறீங்க, நான் அதை சொல்ல வரல. ஆனால் மற்ற வீடுகளுக்கு போகும்போது நாம் பரிசுத்தமாக இருக்கமா? ஏன்னா சில இடங்களில் நான் கேள்விப்பட்ட காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அன்வான்டாக பெட்ரூம் வரையும் கூட்டிகிட்டு போனவங்க, அந்த குடும்பமே சின்ன பின்னமான கதையெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம். அதனால எல்லாற்றுக்கும் ஒரு வரைமுறை இருக்குது. அதை மிஞ்சி என்ன செய்யக்கூடாது? நம்ம போக கூடாது. நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற வீட்டில் நம்ம எப்படி இருக்கணும், எப்படி போய் அமரணும், எப்படி பேசணும், நம்ம பிள்ளைகளை எப்படி அடக்கமாக ஒடுக்கமாக வைக்கணும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அன்னைக்கு எலிசா அந்த வீட்டுக்கு வந்து போகிறத பார்த்து அந்த மகள் என்ன சொல்கிறாங்க? அவர் பரிசுத்தவானாய் நான் காண்கிறேன். உங்களை என்னையும் பார்த்து மற்ற வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லணும்? நான் உங்களை பார்த்து பரிசுத்தவாட்டியாய் பரிசுத்தவான்களாய் இருக்கிறீர்கள் என்பது நம்ம வார்த்தை, நம்ம செய்க, நம்ம கிரிக எல்லாமே கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கும்போது அது சாட்சியாக இருக்கும். ஆனால் அதுக்கு மாறான வழியில் நம்ம போகும்போது அங்கே என்ன செய்யும்? வந்துட்டாங்களா அவ்வளோதான். இப்படி சொல்கிற எத்தனையோ பேரோட நான் கேட்டிருக்கேன். அல்லேலூயா. சின்ன ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போவாங்க, வீட்டுக்குள்ளே பெரிய கலவரம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க இருக்காங்க. நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்படாதவங்கள சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டவங்க அல்லேலூயா எவ்வளவு கலவரத்தை மூட்டுகிறவர்கள் மற்ற வீடுகளுக்குள்ளே போய் கலவரத்தை உண்டு பண்ணுகிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு சத்தியம் சொல்லுகிறபடி நான் ஒரு பரிசுத்தவாட்டி என்று சொல்லுவேன் சொன்னால், நான் ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லுவேன் சொன்னால், நான் மற்ற வீடுகளுக்கு போகும்போது நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எலிசாவின் வாழ்க்கை என்ன செய்து? ஒரு பரிசுத்தமானாய் அந்த சகோதரிக்கு காண்பிக்கப்பட்டது. அதுபோல் நம்ம வாழ்க்கையும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 1:71 சொல்லுது, ஊழியத்திலே பரிசுத்தம். எதில் பரிசுத்தம்?
ஊழியத்திலே பரிசுத்தம். அதாவது சகரியா எலிசபெத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த யோவான் ஸ்நானகனை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை இது. 1:71, லூக்கா 1:71 வாசிங்க பார்க்கலாம். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று சொல்லி யோவான் ஸ்நானகனை குறித்து அந்த தீர்க்க தரிசனம் வருகிறது, தன் தகப்பன் வாயிலிருந்து வருகிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம ஊழியத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, ஒரு சேர் போடுற ஊழியமோ இல்லை கூட்டுற ஊழியமோ இல்லை கழுவுற ஊழியமோ, அல்லேலூயா அல்லேலூயா, எந்த ஊழியத்தை உங்கள் கரத்தில் கொடுத்தாலும் அதை உண்மையோடு உத்தமத்தோடு அதில் பரிசுத்தத்தை காத்து கொண்டு ஒரு ஒரு சின்ன ப்ரேயர் கொடுக்குறாங்களா, அதில் உண்மையாக இருங்க. ஆண்டவரே எனக்கு கொடுத்த அந்த ப்ரேயரில் நான் உண்மையாக ஆனஸ்டாக நான் ஒரு இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக நான் செபிக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. உணவு பரிமாற ஒரு வேலை கொடுக்குறாங்களா, அந்த வேலையில் நான் என்ன செய்யணும், உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. அதை தேவன் என்ன செய்கிறார், விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ ஊழியத்தின் நோக்கம் என்ன இல்லை, பணம் இல்லை, வீண் பெருமை இல்லை, புகழ் இல்லை. நான் நல்லா பாடிட்டேனா, நல்லா பிரசங்கம் பண்ணிட்டேனா எனக்குள்ள பெருமை புகழ் மேட்டிமை இதெல்லாம் வந்துடவே கூடாது. அவர் இல்லாமல் ஒரு அணுவும் இங்கே அசையவே அசையாது. அவர் இருந்தால் மாத்திரமே என்ன செய்ய முடியும், அசைய முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ ஊழியத்தில் நாம் எப்படி இருக்க வேணும், உங்களுக்குன்னு கரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தில் உண்மையாய் உத்தமமாய் பரிசுத்தத்தை காத்து கொண்டு நீங்கள் செய்வீங்கன்னா, கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்களை அநேகத்தில் தேவன் என்ன செய்வார், அதிகாரியாய் வைக்க, உங்களை மேலும் மேலும் உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். உண்மையா இல்லையா? அல்லேலூயா. அப்போ உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஊழியம், அதில் என்ன செய்யுங்க, சிறுவர் ஊழியம் இருக்குது, வாலிபர் ஊழியம் இருக்குது, சகோதரிகள் ஊழியம் இருக்குது, சபை ஊழியம் இருக்குது, மற்ற இடங்களுக்கு சுவிசேஷ ஊழியங்கள் இருக்கிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சுவிசேஷ ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு குரூப்பிசமாக போய் 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 அங்கே வேதனையை உண்டாக்க கூடாது. அங்கு மாறுபாடான வார்த்தைகளை கொண்டு அவங்களோட பேச கூடாது. வாயின் வார்த்தையில் கவனமாக நமக்கு என்ன கட்டளை இட்டாரோ அதை மட்டும் பேசிட்டு நம்ம என்ன செய்யணும், வந்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. சொந்த கதை சோக கதை இதையெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, அங்கே போய் புலம்பிட்டு இருக்கக்கூடாது. என்ன நோக்கத்தோடு என்னை அனுப்புனாரு அதை உண்மையாக செஞ்சுட்டு திரும்பி வந்துக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. அதை ஆண்டவர் விரும்புகிற காரியம். அப்போ ஊழியத்தில் நீங்கள் என்ன செய்யணும், உண்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம். சிலுவையிலிருந்து தான் நமக்கு பரிசுத்தத்தை அவர் அனுப்பி கொடுத்தார். சிலுவை காட்சி மட்டும் இல்லைன்னா நம்ம நினச்சி பாருங்க, நம்ம எங்கே நின்றுப்போம். ஆனால் நமக்காக அவ்வளவு மகிமையை பெற்ற ஆண்டவர் ஒன்றுமில்லாதவராய் அடிமையின் கோலம் எடுத்து நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தி நம்மளை பாவங்களற கழுவி பரிசுத்தமாக்கி, எனக்கு முன்னால் நீங்கள் பரிசுத்தவாட்டியாய் பரிசுத்தமானாய் நான் உங்களை காணணும்னு சொல்லிட்டு அவரே தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்தினார் வசனத்தின் மூலமாக. அந்த சத்திய வசனத்தை கொண்டு உங்களையும் என்ன செய்கிறார், பரிசுத்தப்படுத்தி எதற்காக ஒரு நோக்கத்தோடு செய்கிறார். என்ன நோக்கம், உலகத்துக்குள்ளே உங்களை அனுப்ப போகிறேன், உலகத்துக்குள்ளே உங்களை அனுப்ப போகிறேன். நீங்கள் எல்லாம் ஊழியக்காரர்கள், நீங்கள் எல்லாம் ஊழியக்காரிகள், எழுந்து கர்த்தருக்கென்று மகிமைப்பட வேண்டிய பாத்திரங்கள். அப்படி என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். என்ன பரிசுத்தமாக இருக்கணும் நம்ம பார்த்தோம், சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டில் பரிசுத்தம்,
சபையில பரிசுத்தம், வேலை ஸ்தலத்தில் பரிசுத்தம், ஊழியத்தில் பரிசுத்தம், மற்ற வீடுகளில் பரிசுத்தம். மற்ற வீட்டுகளுக்கு போகும்போது நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். நம்ம கண்ணு ஒரு வீட்டுக்கு போய் உக்காந்துட்டா அப்படியே ரவுண்ட்ஸ், என்னது அதெல்லாம் நமக்கு இருக்குல்ல, உண்மையா இருக்கா இல்லையா? இதெல்லாம் வரலாமா? பொருள்கள் மேலே வரவே கூடாது. அல்லேலூயா. அப்படி இருந்துச்சுன்னா இன்னைக்கு அதை ஆண்டவரே என்னை விட்டு எடுத்து போடுங்க. ஆசீர்வதிங்க, போற வீடு ஆசீர்வதிங்க. அது குடிசையா இருந்தா நீங்க ஆசீர்வதிச்சு விட்டீங்கன்னா அது பெரிய மாளிகையா மாறும். அப்படி பரிசுத்தமா இருந்தோம்னா. அல்லேலூயா. நம் தேவன் நல்லவர். அல்லேலூயா. இந்த 37வது நாளிலே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த வார்த்தை, நீங்க வீட்டிலே பரிசுத்தமா இருக்கணும். நீங்க செய்கிற வேலை ஸ்தலத்திலே நீங்கள் என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். தேவ சபையிலே நீங்க எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். மற்ற வீடுகளுக்கு போகிற நீங்கள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஊழியத்தில் பரிசுத்தம் தேவை. உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தில் பரிசுத்தத்தோடு அந்த ஊழியத்தை செய்யுங்க. அல்லேலூயா. தேவன் மகிமைப்படுவார். பெரிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். யாருக்கெல்லாம் இது பிரயோஜனமாக இருந்தது? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு விசை நம்மகிட்ட குறை இல்லாத ஆள் யாருமே இல்லை. அவரை தவிர ஒருவரும் பரிசுத்தமான் கிடையாது. உண்மைதான். நம்மள்கிட்ட கோபம் இல்லாமல் இருக்கா? கோவப்படுறோமா இல்லையா? சின்ன சின்ன காரியத்துக்கும் கோவப்படுறோம் இல்லையா? நம்ம பரிசுத்தம், நம்மகிட்ட குறைகள் இருக்கு. இன்னைக்கு அப்படியே எழும்பி நின்று, ஆண்டவரே இந்த வருடத்தில் நான் புது வருஷம் 25க்குள்ளே நான் பிரவேசிக்க போகிறேன். 25க்குள்ளே நான் பிரவேசிக்க போகிறேன். ஆண்டவரே, நான் இருக்கிற நிலைமையில் இப்படியே இருந்து நான் போயிடக்கூடாது. என்னுடைய ஜீவியத்தில் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து எல்லாவற்றிலும் எனக்கு ஒரு பரிசுத்தம் வேணும்னு சொல்கிறவங்க, ஆண்டவரே எதுலெல்லாம் குறைன்னு உங்களுக்கு தெரியும். வேலை ஸ்தலத்தில் உண்மையாக இருக்கீங்களான்னு உங்களுக்கு தெரியும். வீட்டில் எப்படி இருக்கீங்கன்னு தெரியும். போர்க்களமாக இருக்கா இல்லை சமாதானமாக இருக்கா, சந்தோஷமாக இருக்கான்னு உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? வேலை ஸ்தலத்தில் எவ்வளோ உண்மையாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். மற்றவங்க வீட்டுக்கு போகும்போது எப்படி நீங்கள் உண்மையை காத்துக்கொள்றீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஊழியத்தில் உங்களுக்கு கொடுத்த அந்த சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ அதில் நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கீங்க, பரிசுத்த காத்துக்கொள்றீங்க என்பது உங்களுக்கு தெரியும். அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். மனமாற அவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை தாழ்த்துங்க. அவர் ரத்தத்தால் மன்னிக்க முடியாத பாவங்கள் ஒன்றுமே இல்லை. அந்த தேவன் உங்களை மன்னித்து உங்களை குற்றங்களை எல்லாம் மறந்து உங்களை பரிசுத்தவானாய் அவருக்கு முன்பதாக நிறுத்தி கொள்ள அவர் வாஞ்சையாய் இருக்கிறார், ஏக்கத்தோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே, அரூபியே வேளையில் அடிய நெஞ்சம் வாரீரோ, அரூபியே வேளையில் அடிய நெஞ்சம் வாரீரோ, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பும் அசுத்தம் யாவும் நீக்குமே, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே, பாவீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ, பாவி நீச பாவி நானையா
ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு இருக்கிறார். எந்தெந்த காரியத்துல நீங்கள் வழிமாறி போயிருக்கீங்க, தீங்க செஞ்சிருக்கீங்க, மாறுபாடான இருதயமாய் நீங்க நடந்தீங்க, கபடாய், பொய் சொல்லுகிறவராய், பிறனை தூசிக்கிறவராய், ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவராய் இருந்தீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். இந்த வேளையில இதோட நம்ம நியூயார்க்ல போகக்கூடாது. எதற்காக இந்த 40 நாட்கள் அவர்கள் உபவாசித்து பரிசுத்தத்துக்காக, சுத்திகரிப்புக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். என் அன்பு பிள்ளைகளே, நீங்க பரிசுத்தவானாய், பரிசுத்தவட்டியாய் மாறும்படிக்காய் தான் இவ்வளவு பிரயாசங்களும் நடக்கிறது. என் அன்பு பிள்ளைய, இன்னைக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தீர்மானத்தோடு போங்க. ஆண்டவரே, இனி அவதூறு என்னிடத்துல இருக்காது, இனி தீமை என்னிடத்துல இருக்காது, மாறுபாடான மாய்மாலான இருதயம் எனக்குள்ள இருக்காது, நான் பொய் பேச மாட்டேன் ஆண்டவரே, கபடு எனக்குள்ள இருக்காது ஆண்டவரே, ஹல்லேலூயா, பொல்லாங்கனோடு என்னுடைய உறவு இருக்காது ஆண்டவரே, பொல்லாங்கனை விட்டு வழி விலகி நான் ஆண்டவரே சோத்திர உமக்கு நேராய் நான் நடப்பேன்னு சொல்லி இன்னைக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாய் இன்னைக்கு உங்களுக்கு எல்லா குறைகளையும் அவர் வேறறுத்து போட்டு பரிசுத்தவானாய், பரிசுத்தவாட்டியாய் அவருக்கு முன்பதாக நிறுத்தி கொள்ள அவர் வாஞ்சையாய் இருக்கிறபடினாலே தான் உங்களுக்கு இந்த சத்தியத்தை கொண்டு வந்தார். உங்களை குற்றப்படுத்தவோ வேதனைப்படுத்தவோ நீங்க துக்கிக்க இருக்கவோ அல்ல, நீங்க இருதயம் மனப்பூர்வமா இதுக்கு ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரே இந்த பாதை எனக்கு வேண்டாம் அப்பா, நீங்க விரும்பாத ஒரு காரியமும் என் இருதயத்திலேயோ, என் சிந்தையிலேயோ, என் ஆவியிலேயோ, என் ஆத்மாவிலோ, என் சரீரத்திலேயோ இருக்கவே கூடாதப்பா. நான் உங்களுக்கு பிரியமான பிள்ளையாய் ஆண்டவரே, ஆண்டவரே, நான் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டியாய், என் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வான மேகத்திலே வரும்போது ஆண்டவரே எதிர்கொண்டு போகத்தக்க ஒரு ஆயத்தம் பண்ணப்பட்ட மணவாட்டியாய், அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாய் நான் மாற வேண்டும் என்ற அந்த வாஞ்சை உங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிய வேணும். இன்னிலிருந்து உங்க வாழ்க்கையில, உங்க ஜீவியத்திலே, உங்க சிந்தையிலே, எண்ணத்திலே இருந்த எல்லா அசூசியம் வேர் அறுக்கப்பட்டு இன்று ஒரு பரிசுத்தத்தை என் தேவன் கட்டளையிட்டபடியினாலே கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அந்த அபிஷேகத்தின் ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக. கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாகப்பா. பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. வேண்டாத காரியங்கள் அவங்களை விட்டு எடுபட்டு போகட்டும் ஐயா. தேவன் விரும்புகிற பரிசுத்தத்துக்குள்ளே பிள்ளைகளை நடத்துவீராகப்பா. ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் பிள்ளைகளை குறித்து நற்சாட்சிகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே நீ பிள்ளைகளை நடத்த போகிறதுக்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த கிருபையுள்ள சத்திய வசனம் இவர்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும் ஐயா, பெரிய காரியத்தை செய்யட்டும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். உட்கார்வோம்.